ஹாய் ஹலோ மை கியூட் ஆர்மிஸ் வெல்கம் டு மை சேனல் மை பிபிகல் BT7. நான் உங்கள் வாயின் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீக் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹாரர் நைட்மேர் அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வியோட ஒன் ஷாட்லேருந்து நான் கம்பேக் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். இன்ட்ரோ நீங்கள் தான் ஒயன் யார் நேம், நீங்கள் ஒயன்னு வச்சுக்கலாம், யார் நேம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் லீ இண்டஸ்ட்ரீஸோட ஒரே வாரிசு, சிஇஓ. நீங்கள் ஒரு சிஇஓ. ஓகேவா? அண்ட் வி சைடு பார்த்தா வியும் ஒரு சிஇஓ தான். கிம் இண்டஸ்ட்ரீஸோட ஒரே வாரிசு கிம் தயாங். அவரை வின்னு கூப்பிடுவாங்க. விக்கு தான் நிறைய நிக்நேம்ஸ் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயும் கூப்பிடுவாங்க. அண்ட் உங்கள் அப்பாவும் வியோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் நிற்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க நிற்பாங்க. அதாவது பிஸ்னஸ் இதில். ஓகேவா? அவங்களோட முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸில் நீங்களும் ஒருத்தங்க, உங்களோட முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸில் அவங்களும் ஒருத்தங்க. ஸோ இது மாதிரி ஒரு கம்பைன் சொல்ல முடியாது, பட் ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பாண்டில் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் இன்ட்ரோ. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன். நீங்கள் உங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டு லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வராங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்குமோ அந்த ஜூஸ் வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வச்சுக்கிறேன். ஓகேவா? உங்கள் அம்மா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு வராங்க. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னால் ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு பிடிக்கும்னா வச்சுக்கோங்க, இல்லை வேண்டாம். ஓகேவா? ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு கொண்டு வராங்க. கூடவே கொஞ்சம் கூடவே உங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா. ஓகேவா? மில்கி பாஸ்தானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மில்க் லைட்டாக ஆட் பண்ணி ஒயிட் சாஸ் பாஸ்தா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் லேப்பில் உங்களோட பர்சன்டேஜ் பற்றிலாம் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, அந்த மவுண்டெயின்ஸ் கீழே மேலே போய்ட்டு அந்த ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மேனேஜர் கூட அப்படியே கான்ஃபரன்ஸ் போட்டு கொஞ்சம் ஒரு மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. முக்கியமான மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க. நீங்கள் ஃபோனில் கால் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் லேப்பில் இதோட ரேட்டிங்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இப்போ இது ஓகேவா சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்போ உங்கள் பக்கத்தில் உட்கார்றாங்க. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருப்பீங்க. பக்கத்தில் லேம்ப் டேபிள் இருக்கும். ஓகேவா? அது மேலே ஃபுட் அண்டு மில்க் ஷேக்கை வச்சுட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மும்முரமாக ஹெட்செட் போட்டு வேலை பார்த்துட்ருப்பீங்க. அப்புறமா உங்கள் அம்மா உங்கள் கை மேலே அவங்க கையை வைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஓ அம்மா வந்திருக்காங்களா சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் பிஸியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் எப்படின்னா வேலைன்னு பார்க்குற வரைக்கும் வேலை அப்படியே போய்ட்டுருக்கும். இப்போ சப்போஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்துட்டாங்கன்னா வேலையை அப்படியே வச்சுருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே, கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது, நான் அதை பார்த்துக்கிறேன், பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு சப்மிட் பண்ணிவிடுங்க, இந்த கால் இதோட எண்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் எண்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? எண்ட் பண்ணிட்டு எல்லாேருக்கும் தேங்க்யூ, மேனேஜருக்குலாம் இந்த வேலைலாம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இமெயில் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இமெயில் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிட்டிங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்ன எண்ட் பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு தெரியாதாம்மா, நீயும் பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து தானே வந்த சொல்லிட்டு கேட்கும்போது, சரிடி அதுக்குன்னு எவ்வளோ காலைல 6 மணிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மதியம் 3 மணிடி சொல்லிட்டு கேட்குறாங்க. 3 மணி ஆச்சு சொல்லிட்டு நீங்கள் வாட்சை பார்க்குறீங்க. ஓ டைமே தெரில அம்மா சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வயனை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் வயன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா உனக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் கணக்கெலாம் போட்டுட்டு எனக்கா 24 ஏஜ் ஆகுதுமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. உன் வயசு கேட்டோடனே உனக்கே தெரியல சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது அதுமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. 24 ஆகுது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அம்மா வீக் எத்தனை வயசு ஆகுது சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் ஒரு 28 இல்லை 29 அதுமா சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வியை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுக்கு என்ன, நல்ல பையன், ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் குடும்பத்துக்கு ஒரே வாரிசு, செமையாக வேலை பார்ப்பான், என்ன பைத்தியம் மாதிரி எரிஞ்சு விழுவான், மற்றபடி நல்ல பையன்தான், அப்பப்போ ஷேர் கொடுக்கும்போது மட்டும் இன்னும் ஓவராக சீன் போடுவான். அது சொல்லிட்டு நீங்கள் அவனை பற்றி கேட்டால் அவன் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவில் வயன் நீங்கள் பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் அவனை பற்றி கேட்டேன், பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை பற்றி இல்லை சொல்லிட்டு சொல்லிட்டுறாங்க.
எனக்கு இவ்வளோ தான் தெரியும் அது மாதிரி சொல்கிறீங்க. சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கீங்கடி சொல்லும்போது தெரிஞ்சது தானம்மா சொல்ல முடியும். அவன் சின்ன வயசுலேருந்து உருன்னு தான் இருப்பான். ஏதோ சேம் ஸ்கூல் சேம் காலேஜ்னால் அதுக்கு. பட் அவன் என்னை விட சீனியர் தானே, எப்படி நான் அவன் கூட போய் ஃப்ரெண்டாக சுற்றிட்டு இருந்தேனா சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அம்மா அதுவும் உண்மை தான் சொல்கிறாங்க. பட் டியூஷன்லாம் ஒன்றா தானே போனீங்க, டான்ஸ் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் எல்லாத்துக்கும் ஒன்றா தானே போனீங்க சொல்லும்போது அம்மா நாங்களாம் போயிட்டு நான் வந்து என்னோடய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண போனேன், அவன் கூட கதை அடிக்க போகல சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்க கூட பேசி யாராலே ஜெயிக்க முடியுமா? சரி நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன் சொல்லிட்டு உங்கள் அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் 24 ஆகுது ஏஜ், வீக்கும் 29 ஆகுது. அவங்க அப்பா அம்மா வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்ருக்காங்களாண்டி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் நல்ல விஷயம் தானே, பொண்ணு யாருன்னு பார்த்தாச்சா சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை வயன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி இப்போ என்ன உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரணுமா? சரி ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருக்காங்களா பார்க்குறேன். அவனுக்கா பொண்ணு கிடைக்காது, நான் கேட்டு சொல்கிறேன். இந்த மியா கூட அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் தான், நான் கேட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக மியா யாருன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஓகேவா, காலேஜ் ஃப்ரெண்ட். அவளுக்கு கூட அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் தான், நான் கேட்டு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஒயனே உன்னை பற்றி பேச பைத்தியம் சொல்லும்போது நான் என்னம்மா இப்போ என்னை பற்றி பேச இருக்குது, கம்பெனி ஒர்க்லாம் இருக்குது, நான் அப்புறமா வரேன் சொல்லிட்டு உங்கள் அம்மா தொத்தி விட்றீங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருது. உங்கள் மேனேஜர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மேம் ஆஃபீஸ் வாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது சண்டே, ஓகேவா, வாங்க மேம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க வந்து அது கொஞ்சம் சீரியஸான விஷயம், பட் அதோட மேலோட்டமாக மட்டும் சொல்கிறாங்க. நீங்களும் ஜியோன் கம்பெனி அது மாதிரி சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு சரி ஓகே, அவங்க பேர் வந்து லியன், ஓகேவா, ஓகே லியன் நான் வந்துடுறேன், ஓகேவா, அது மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வந்து டக்குன்னு காலையே குளித்து ரெடிலாம் இருப்பீங்க. பட் இருந்தாலும் திரும்பியும் போய் ஒரு 5 or 10 minutesலேயே வந்து ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக என்னென்ன வியர் பண்ணணுமோ ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறனா எப்படி ஒரு காஸ்டியூமில் போவாங்க, ஸோ அது மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் கிளம்பிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா தலையில் அடிச்சுக்கிறாங்க கீழே வரதை பார்த்துட்டு. சாப்பிட்டியா வாயின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சாப்பிட்டியா சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக்கும் பாஸ்தாவும் வச்சுருந்தேன் சொல்லுவாங்க. இதே பண்ண வந்தது எனக்கு தெரியாது சொல்லுங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே அப்படி வருது கோவம். உங்கள் அம்மா சரியான ஆங்க்ரி பேர்டாக மாறுறாங்க. உங்கள் அப்பா அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக ஒரு வீடியோ கேம் விளையாடிட்டுருப்பாரு. உங்கள் அம்மா இங்கேருந்து தட்டை தூக்கி டிவிக்கு முன்னாடி அடிக்கிறாங்க. உங்கள் அப்பா தான் எகிரி குச்சினே எழுந்திரிச்சிட்டாரு. என்னம்மா ஆச்சு சொல்லிட்டு. என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ்னால் நீங்கள் பார்த்துக்கணும். அவன் வயசு பொண்ணு மேலே ப்ரெஷர் போட்டால் அவள் சாப்பிடாம கொள்ளாமல் பண்ணிகிட்ருக்கா. பாருங்கள் என் புள்ள துரும்பாக அடிச்சிட்டா சொல்லிட்டுருக்காங்க. நான் போன வாரம் தானே வெயிட் போட்டேன், 1/2 கிலோ ஏறி இருக்கம்மா, என்னம்மா நீனு சொல்கிறீங்க. எல்லாம் இல்லடி, நீ ஓவராக பண்ணுற, ஒழுங்காக அது நீ சாப்பிட்டு போகிற, இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வராத சொல்கிறாங்க. சரி நான் வீட்டுக்கு வரல சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவள் தான் டென்ஷன் ஆகிடுது. சாப்பிட்டு போவாயான்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறாங்க. அவள் தான் நீங்கள் உக்காண்டிங்க. உங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க. லியன் ஒரு 2 நிமிஷம் லியன், எங்கள் அம்மா பற்றி தெரியும்ல சொல்கிறாங்க. அவங்க ஓகே மேடம் சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மா மேலேருந்து கொடுன்னு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் இல்லை புதுசுலாம் வேணாம், நான் அதே சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு அதே கொடுன்னு மேலே போய் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை வந்து சிங்கில் போட போகிறீங்க. உங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போ சொல்கிறாங்க. போதும்மா சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து என்ன கோயன் நீ சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன உனக்கு இதை கழுவி வைக்கணுமா சொல்லிட்டு டக்குன்னு பாத்திரம்லாம் கழுவிட்டு அங்கே பக்கத்தில் வந்து ஷெல்ஃப் இருக்கும், ஓகேவா, அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகேம்மா பாய் மம்மி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு சைடு ஹக் பண்ணிட்டு கிளம்பிட்டிங்கன்னா உங்கள் அப்பா வந்து டிவியில் ஏதாவது ஸ்க்ராட்ச் போட்டிருக்கா சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நல்ல வேலை டிவியில் எதுவும் பண்ணல, பட் கிளாஸ்லாம் தூளாக நொறுங்கிடுச்சு ஃபுல்லாக. உங்கள் அம்மா ஒரு கிளாஸ் பிளேட்டை தான் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. சல்லியாக நொறுங்கிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்க்காம மேட் கிட்ட சொல்லி க்ளீன் பண்ண சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. பார்த்தா மெய்டு வந்து சண்டே வர மாட்டாங்க. நீங்கள் அது கூட கிளம்பாமல் வேலைன்னு கிளம்பி ஓடியாச்சு. அங்கே போய்ட்டு வந்து என்னாச்சு, இந்த ஜியோன் கம்பெனிக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமா, இந்த ஃபைல்ஸ்லாம் அவங்க செட் ஆகலையா, இது அந்த ப்ராஜெக்ட் நம்பர் 24 தானே, இது எதுக்கு இன்னும் அப்ரூவ் பண்ணாமல் இருக்கீங்க, இதனால தான் அவங்க இது பண்ணுறாங்க, என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க லியன்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு ஒரு 2 திட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கெலாம் சைன் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ ஜியோன் கம்பெனியிலேருந்து நம்ம ஜங்குக் தான் வராரு. ஜங்குக்கும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜங்குக்கும் உங்கள் ஏஜ் தான், 24 தான் ஆகுது அவனுக்கும். ஜங்குக் வந்து உட்காந்துட்ருக்கான். நம்ம ஒயினு அப்படின்னு சொல்லும்போது சொல்லு ஜங்குக்கா சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு காலில் இருக்கீங்க இப்போது, ஓகேவா? நீங்கள் கால் பேசிட்டே சொல்லு ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பிஸி போலையா? ஆமாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அந்த கால் பேசி முடிச்சுட்டு சொல்லு ஜங்குக்கா சொல்கிறீங்க. அப்போது பேசும்போது கால், அதாவது என்ன சொல்கிறது, பேசும்போது ஜங்குக் கூட பேசின டோன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பேசும்போது நார்மலாக பேசுங்க. சொல்லு ஜங்குக்கா சொல்கிறீங்க. அவனே என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கேன், என்னடி ஆச்சு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கே தெரியாதா, என்னோடய 18 வயசுலேருந்து செத்துட்ருக்கேன்டா. அப்பத்துலேருந்தே ஃபுல்லாக பிஸ்னஸ் மேக்ஸு, கொடுமையாக இருக்குது அதுமா சொல்லிட்டு நீங்கள் அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு தலையை வச்சுட்டு ஐயோ என்னை விட்டுருங்கடா சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 2-3 வாட்டி மிஸ் கால் வந்திருக்கும். நீங்கள் வந்து மீட்டிங் சொல்லிட்டு திரும்பி பேசினதால கட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அப்பா தான் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இப்போ வந்து திரும்பியும் கால் வருது. ஜங்குக் ஃபோனுக்கு வந்து உங்கள் அம்மா நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் வந்து ஜங்குக் வந்து எடுக்கிறான். உடனே வந்து அதுலேயும் உங்கள் அப்பா தான் பேசுகிறாங்க. ஜங்குக்கு ஒயின் ஆஃபீஸில் யாருக்கியா சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அங்கிள் சொல்கிறான். ஒயின்கிட்ட ஃபோனை கொடுப்பா சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்கள் அப்பா வாய்ஸ்லேயே பதட்டம் தெரியுது. இல்லை வாங்கிட்டு சொல்லு டேடி சொல்கிறீங்க. உங்கள் அப்பா டேடி தான் கூப்பிடுவீங்க. சொல்லுங்கள் டேடி சொல்லும்போது ஒயின் சீக்கிரம் வாடா என்ன சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு ஒயின் சீக்கிரம் வாடா அர்ஜென்ட்டுடா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அம்மாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன உங்களுக்கு அவள் தான் பதறிட்டிங்க. ஃபோனை ஜங்குக் கிட்ட கொடுத்துட்டு லிஃப்ட்டில் கூட இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் 5th ஃப்ளோரில் இருப்பீங்க, லிஃப்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அது மேலே வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். அப்படி ஓடுறீங்க. பதறி அடிச்சு கீழே விழுந்து வாரி எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன சிஇஓ கெத்தாக இருப்பாங்களே இப்படி ஓடுறாங்களே சொல்லிட்டு. அதாவது முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் இன்றைக்கி வந்திருப்பாங்க. அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு இந்த பொண்ணு மீட்டிங்க்கு இப்படி ஓடுறா சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கே தான் உட்காந்துட்ருப்பான். வியும் பார்த்துட்ருக்கான். அண்டு வந்து இப்போ வந்து ஜிமின் உட்காந்துட்ருப்பாங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஓடி வரதை பார்த்தா அவனுங்க 2 பேரும் உங்கள் பின்னாடியே ஓடி வரானுங்க. ஃபைனலாக நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புலீங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து நானும் வரேன்டி ஒயன்னு சொல்கிறான். இல்லை ஜங்குக் நான் சீக்கிரம் போட்டுருக்கேன், அதுக்கு தான் நான் வரேன், ஏதோ ஓட்டி எங்கேயா போய் முட்டிக்கிட்டேன் நான் சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் இது மாதிரியே சண்டை போட்டிருக்கீங்க. ஜங்குக்கு நான் போன ஜங்குக் விளையாடுறது ஜங்குக் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ வந்து வியும் ஜிம்னு வந்துட்டு என்னாச்சு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு இதுடா ஆன்ட்டிக்கு இது மாதிரி ஆயிடுச்சா சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். வீக்கு பைத்தியம் மட்டும் பேசிகிட்டு இருக்காதீங்க ஒயன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு கீழே வந்து ஒரு மினி ஸ்கர்ட் தான் போட்டுட்ருப்பீங்க, மேலே ஒரு கோட் போட்டுட்ருப்பீங்க. உங்கள் ஷர்ட் காலரை பிடிச்சி உங்களோட பேக் சீட்டில் வந்து தள்ளி விட்டுடுறான். அது உங்கள் கார் தான், ஓகேவா? பின்னாடி வந்து டோரை திறந்து பேக் சீட்டில் உங்களை தள்ளி விட்டுறான். ஜங்குக்கும் உள்ளே வந்து உட்காரான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு சொல்லிட்டு கத்துறீங்க. வாயை மூடு வாயன்னு சொல்லிவிட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக போகிறான். நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல. உங்கள் அப்பா கால் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் அப்பா எடுக்கலை. வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, வீட்டில் ஆள் இல்லை. அந்த பிளேட் உடஞ்சி பீஸ்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து பிளட்டாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு கிரின்னு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் ஓடுறீங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி பார்த்தா ஆமாம்மா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அது மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சியோவில் கொஞ்சம் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அங்கே போகிறீங்க. அங்கே பார்த்தா ப்ரெஸ் ரிப்போர்ட்டரில் என்ன ஃபேமஸான சிஓஸ் 4 சிஓவும் ஒன்றா வராங்களே சொல்லிட்டு உங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் சக்ஸஸ் காரணம் என்ன அது மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்டுருக்கோம். உங்களுக்கு அவ்வளோதான் இரிட்டேட் ஆகுது, கத்துறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லோரும் போகிறீங்களா, கொஞ்சம் அவசரங்க சொல்லிட்டு ஒரு ஹியூமனோட இது கூட அவசரத்தை கூட புரிஞ்சிக்க மாட்டிங்களா சொல்லிட்டு கத்துறீங்க. அவங்க ஓகே மேம் போங்க சொல்லிட்டு விட்டுடுறாங்க. வி அண்ட் ஜிமின் வந்து எப்படியும் எல்லோரையும் இது பண்ணிடுறாங்க. ஜங்குக் தான் அவங்க கூட அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. லிஃப்ட்டில் வாடி சொல்கிறான். நீங்கள் கரெக்டாக எந்த ரூம்னு கேட்டுட்டு தெரிச்சு ஓடுறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட். பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட்டில் பட் அடிபட்டிருக்கு, ஓகேவா? அந்த பிளேட் பீசஸ்லாம் க்ளீன் பண்ணும்போது கையில் செம்மையாக அடிபட்டுருக்கு. அதனால் வந்து கையில் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு உங்கள் அம்மா வேறு கொஞ்சம் வீக்காக இருப்பாங்களா, ஸோ அதனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, ஓகேவா? நர்ஸ் வந்து சார் ஒரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுக்காமல் சொல்லுங்கள், செகண்ட் பாட்டில் வந்து குளுக்கோஸ் கூட வந்து ஆட் பண்ணும்
அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு அவர் வந்து வெளியே உட்காந்துட்ருக்காரு. உங்கள் அம்மா ரூம்குள்ளே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 3 ஹவர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சார் சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது மணி 4 ஓகேவா. ஒரு 7:30 போல் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் பதறி அடித்து ஓடுறீங்கப்பா, அம்மாவுக்கு என்னாச்சுன்ட்டு. அந்த ரூமோட ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹோல் வழியாக பார்த்தா உள்ளே தெரியும்ல. ஸோ அதில் எட்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் பற்றி தொலைய மாட்டேங்குது. அது வந்து என்னென்னா ரொம்ப நீங்களும் ஹைட்டாக தான் இருப்பீங்க, பட் அது ரொம்ப ஹைட்டில் வச்சுருக்காங்க. என்னடா இவங்க சொல்லிட்டு எட்டி எப்படியோ பார்த்துட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்தா வந்து உள்ளே படுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் எதுவும் வைக்கல, ட்ரிப்ஸ் தான் ஏறிட்டுருக்கு. நீங்கள் கத்துறீங்க உங்கள் அப்பா கிட்டப்பா, என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே என்னதான்ப்பா ஆச்சு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஜங்குக் தான் உங்களை பிடிச்சி அங்கே சைடில் இருக்க கவுச்சில் உட்கார வைக்கிறான். அது விஐபிங்களுக்கான ஃப்ளோர் ஓகேவா. ஸோ அங்கே கவுச்லாம் இருக்கும். ஸோ உங்களை பிடிச்சி அப்படியே கவுச்சில் சாய்ச்சி விட்டுட்டு அவனும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். வி அண்ட் ஜிமின் உங்கள் அப்பா சைடில் உட்காந்துட்ருக்காங்க. உங்கள் அப்பா வந்து ஒரு உங்களுக்கு எதிர்க்க இருக்க கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே என்னதான்ப்பா ஆச்சு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, கையில் அடிபட்டுச்சு, உங்கள் அம்மா அந்த இதில் வேறு மயங்கிட்டா, இப்போல்லாம் ஒழுங்காக வந்து டேப்லெட் போடுறதில்ல, மயங்கிட்டா, பிளட் கொஞ்சம் அதிகமாக லாஸ் ஆகிடுச்சு, நான் வேறு கடைக்கு போய் சொல்லிட்டு வெளியே போயிருந்தேன். அப்போது இது மாதிரி ஆயிடுச்சு, மேடுக்கு வந்து வீட்டுக்கு போங்க, கால் பண்ண உங்கள் அம்மாவுக்கு அவள் எடுக்கலை, வீட்டுக்கு போய் பாருங்கள் சொல்லப்போ அவங்க வந்து பார்த்துட்டு தான் எனக்கு கால் பண்ணாங்கம்மா சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. 1 hour தானே விட்டு போய் ஆச்சு, அது கூட என்ன பார்த்துக்காம என்ன தான் பண்ணிட்டுருக்கீங்க சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கத்திட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து நான் என்ன பண்ணுறது, என் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு, அவள் தான் போய் இது மாதிரி க்ரோசரிலாம் வாங்கிட்டு வர சொன்னால் போய் பார்க்கறதுக்குள்ளே இது மாதிரி நடக்கும், நான் என்ன இதுவாக கனவா கண்டே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணனா சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா அந்த கனவுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது சம்திங் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது பயம் மாதிரி ஆகுது, கை உதறுது. ஜேகே பார்க்குறான், என்னாச்சு வாயின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை ஜேகே, கொஞ்சம் வெளியே வரியா சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்டு போகிறீங்க. உங்களுக்கு இன்னும் உங்களோட டிஎஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆகலை, கண்ணில் அது பாட்டுன்னு ஊற்றிட்டே இருக்குது. பட் நீங்கள் தொடச்சிட்டே ஃபேஷெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெளியே இது பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு கார்டன் ஏரியாவில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. வியும் வந்து என்ன ஆச்சு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வியும் ஜிமினும் உங்களை தேட்டு வராங்க. ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சரியான தலைவலியாக இருக்குது. அப்போது ஜங்குக் வந்து கேட்குறான், என்னாச்சும் கனவுனா எதுக்கு நீ பயப்படுற, அதெல்லாம் நடக்காதுடி, உனக்கு வரது ஜஸ்ட்டு கனவு தான், அப்படி தான் நடக்காது சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா இதே மாதிரி தான் போன மாதம் கனவு வந்தது, சொன்னனா இல்லையா, போன மாதம் இதே தேதி, ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து June 27 டேட்டு ஓகேவா. நீங்கள் சொல்கிறீங்க May 27 எனக்கு இதே கனவு தான் வந்தது, அது மாதிரி சொல்லும்போது விடு வைன் அதெல்லாம் எதுவும் இருக்காது சொல்லிட்டு ஜங்குக் உங்களை காம் டவுன் பண்ணிகிட்ருக்கான். பட் வந்து உங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு கனவுல வரதெல்லாம் நடக்குது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கீங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க, என் கனவுல வரதான் ஹாரராக இருக்குடா, எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது, அது மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ எனக்கு தலை வலிக்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே கிர்ன்னு ஆகுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போகுது. ஜங்குக் தான் அவங்கள பிடிச்சிட்டு அவன் ஷோல்டரில் பிடிச்சிட்டு கணத்தில் தட்டிகிட்ருக்கான், வாயினு சொல்லிட்டு. வி பார்த்துட்டு வி வந்து நீங்கள் ஆக்சுவலாக மயக்க போகிற ஸ்டேஜ், ஜங்குக் தூக்கலான்னு வரான். அதுக்குள்ளே வந்து வி வந்துட்டு என்னாச்சு ஜங்குக் சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி எழுப்பி இது பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பெட் ஸ்டைலில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஓடுறாங்க. எல்லாரும் திரும்பி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு சொல்லிவிட்டு. அங்கே போய் பார்த்தா உங்கள் அம்மா அட்மிட் பண்ணாங்களே பக்கத்து பெட்டு, அதே ரூமில் வந்து ஒரு 2 பெட் இருக்கும். பக்கத்து பெட்டில் உங்களை படுக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டுறாங்க, உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை, டீஹைட்ரேட் ஆகியிருக்காங்க, அதனால தான் மயக்க போட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்ஸு, உங்கள் அம்மாவுக்காவது 2 ட்ரிப்ஸு, உங்களுக்கு 4 பாட்டில் ட்ரிப்ஸு. நான் நல்லா தாண்டா இருக்கேன் சொல்கிறீங்க, என்னடி 4 பாட்டில் ட்ரிப்ஸு தாங்கிடுவியாவான்னு சொல்லிட்டு ஜங்குக்கெலாம் கலாச்சிட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கு எட்டி கிக் பண்ணிவிட்டு எருமை
ஒழுங்கா மயக்கம் போட்டு ஊந்துருந்தா அங்கேயே 2 நிமிஷத்துல ஏஞ்சிட்ருப்பான். எவன்டா அவன் இங்கே கூப்பிட்டு வந்தானா அது மாதிரி சொல்லும்போது வீதாண்டி உன்னை தூக்கிட்டு வந்தான் சொல்லிட்டு ஜங்குக்கு வியை கை கேட்டான். இங்கே வியை கத்துருங்க எருமை இப்போதான் பாஸ் என்ன திடுப்புன்னு எதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தூக்குனா சொல்லிட்டு கேட்கும்போது உன்னையாவது தூக்குனா செத்துருவேன் தூக்குனேன் அப்பா என்ன எனக்கு ரெடி நீன்னு சொல்லிட்டு வேறு உங்களை கலாச்சிட்டு இருக்கான். ஜிம்மின்னு ஒன்று அப்படிலாம் சொல்லாதடா ஒயின்லாம் வெயிட்லெஸ்டா உனக்கு தான்டா தூக்க தெரில சொல்லிட்டு ஜிம்மின் வேறு வியை கடுப்பேற்றுட்ருக்கான். காண்டாவது ஜிம்மின் மூட்ரியா சொல்லிட்டு இருக்கான். இங்கே இதே மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு 7:30ன்னாங்களே உங்கள் அப்பா வந்து சரி நீங்கள் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிடுவாங்க நான் அவளை வீட்டில் விட்டுருவேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்ருக்காங்க. நீங்கள் வேணாப்பா திருப்பி வராதிங்க நான் இவனுங்க கூட வந்துடுறேன் சொல்லிட்டுருக்கீங்க. நைட்டை எப்படியோ போயிட்டு உங்களுக்கு வந்து பாடி செக்கப் வேறு பண்ணோன்ட்டாங்க. தொல்லை பண்ண சொல்கிறோம் ஒழுங்காக பண்ணி தொலைங்க செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத முக்கியமான ஷேர் ஹோல்டர்ரி சொல்லிட்டு ஆமாம் அதே தான் சொல்கிறேன் ஷேர் ஹோல்டர்ன்ட்டு உங்களுக்கு எல்லா செக்கப்பையும் எடுத்து அது வந்து ரிசல்ட்டு வந்து 1 வீக் ஆகிடும் மேடம். நீங்கள் வந்து டெஸ்ட்லாம் எடுத்து முடிக்கவே ஆகிடுது 1 வீக் ஆகும் மேடம் சொல்லிடுறாங்க. நீங்கள் இந்த 1 வீக்குக்கா அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் விஎம் டெத்துக்கெலாம் விட்றீங்க விடுங்க சரி வீட்டுக்கு போகலாம் அது மாதிரி சொல்லிட்டு அந்த நர்ஸை வந்து போங்க மேடம் சொல்லிட்டு பில்லாம் தான் பே பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் இந்தா என் கார்டு வச்சு பே பண்ண சொல்லும்போது எதுக்கு உங்கள் கார்டு அது மாதிரி சொல்கிறீங்கன்னா பின்ன எங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணாங்க என்ன அட்மிட் பண்ணாங்க நான் காசு கொடுக்காம வேறு யார் கொடுப்பா அது மாதிரி சொல்கிறீங்க. நாங்களாம் இல்லையா சொல்லிட்டு ஜிம்மின் ஜங்குக்கெலாம் சொல்கிறான். ஒன்னே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா நான் பே பண்ணுவேன். நான் இல்லையா அவனுங்க இருக்கானுங்க இல்லாமல் போகிறாங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். உங்களுக்கு புரியாமல் நீங்கள் வேறு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு தான் சொல்கிறான் யாருக்கோ ஒருத்தருக்கு பொசசிவ் ஆகுது போலே சொல்லும் போது பொசசிவ்லாம் ஒரு மண்ணும் அவளை கூப்பிட்டு போங்க சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து சரிடா அண்ணா சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கு அப்பப்போ வந்து அண்ணா சொல்லிட்டு பழக்கம் ஓகேவா. ஏன்னா பெரிய பையன்ல ஜிம்னா அப்பப்போ அண்ணான்னுமா. ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா உங்கள் அம்மா புடிச்சு வச்சுன்னு கத்துறாங்க. ஒரு வயசு பொண்ணு 12 மணிக்கா வருவேன். நீங்கள் சொல்கிறீங்கம்மா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் எதுக்கு போனேன் சொல்லிட்டு சொன்னால் எல்லாத்தையும் சொல்கிறீங்க டெஸ்ட் எடுத்தோம் அப்படி இப்படின்ட்டு. 4 பாட்டில் ட்ரிப்ஸ் எடுத்தியான்னு கையை பிடிங்க பார்க்குறோம். உங்களுக்கு வலிக்குது கை வீங்கி போயிருக்கு வலிக்குதுமா சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஆமாண்டி ஒரு கல்யாணத்தை ஒன்று பண்ணிக்காத 24 வயசாகுது வேலைன்னே சுற்று சாப்பிடாத அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டினே இருக்காங்க. சரியான திட்டு கொயினுக்குது 1/2 hour திட்டினுக்குறாங்க. நீங்கள் காதை மூடிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு உங்கள் அம்மா அவங்க வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதாவது உங்கள் அப்பா ஓகேவா. அவர் பாட்டு உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை போட்டு வீடியோ கேம் விளையாடிட்டுருக்காரு. சரி ஹெட்ஃபோனை தாண்டியும் சத்தம் கேட்குதே சொல்லிட்டு ஏஞ்சி வந்து உள்ளே போகலான்னு பார்க்குறாரு. உங்கள் அம்மா அவரை பிடிச்சி வச்சுட்டு உட்காருங்க உங்களை தான் பேசணும். அவள் மேலே சின்ன பொண்ணு மேலேயே எல்லா ப்ரெஷரையும் தூக்கி போட்டால் அவள் இப்படி தான் பண்ணுவா உடம்பு பார்த்துக்கணுமா இல்லையா சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு 4 திட்டு. உங்களுக்கு சிரிப்பு வருது. விமென்குலாம் ஊந்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து டேரெக்டாக வீக்கிட்டே கேட்குறாங்க. ஜிம்மினுக்காவது நிச்சயமாயிடுச்சு உனக்கு நிச்சயம் அவ்வளோதானே சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி பொண்ணு பார்த்துட்ருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறான். யாராவது லவ் பண்ணுறியா அது மாதிரி சொல்லி கேட்குங்க. இல்லை பிளைண்ட் டேட்டுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா சொல்லும் போது சரி ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஷாக்கு அப்படின்ட்டு. பட் ஒரு பக்கம் சிரிக்கிறான். ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். அதை வந்து ஜேகே நோட் பண்ணுறான். என்னடா இவன் வில்லத்தனமாக சிரிக்கிறானே அப்படின்ட்டு. உடனே வந்து வந்து என்ன ஆண்டி சொல்கிறீங்க அது மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு அதோட ஷாக்கு அண்ணாம்மா நீனு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வாய்முட்றி அது மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது இவளையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் அது மாதிரி சொல்லும் போது இல்லை ஆண்டி சொல்லிட்டு தடுமாறுற மாதிரியே அப்படியே நடிப்பாராம். கரெக்டாக இந்த சீனில் எங்கேருந்தோ வியோட அம்மா அப்பாவும் வருவாங்க ஓகேவா. கரெக்டாக வராங்க பழத்தெல்லாம் வாங்கிட்டு ஒயினு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸஸ் லீ என்னாச்சுன்ட்டு வராங்க. மிஸ்டர் கிம்மோ மிஸ்ஸஸ் கிம்மோ
அவங்க வந்துட்டு வியை பார்த்துட்டு வாங்கப்பா அம்மாப்பா சொல்லும்போது நீங்களே வந்துட்டீங்க சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்கள பிடிச்சி வச்சுட்டு அவங்க வந்து உங்கள் அம்மா வந்து எப்படி உடம்பு இருக்குதுன்னு கேட்க வராங்க. உங்கள் அம்மா அதுக்குள்ளே வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி. பசங்க ஹெல்த்து முக்கியங்க, இது மாதிரி எதாவது பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து வியோட அம்மா அப்பாவுக்கும் இந்த ஐடியா இருந்திருக்கும். அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அவங்கள தெரியும். அவங்களுக்கும் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சரி ஓகே சொல்கிறாங்க. வீக்கு குதூகலமாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு தான் இவனையான்னு இருக்குது. நீங்கள் வேணான்றீங்க, அதெல்லாம் முடியாது. ஆஃபீஸ் போனால் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. சரி ஓகே வேறு யாராவது பண்ணிக்கிறா சொல்லும்போது அல்ல வியை தான் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. என்னம்மா நீனு அது மாதிரி கேட்கும்போது சரி யாரையாவது லவ் பண்ணுறியா கேட்கும்போது நீங்கள் யோசிச்சுட்டு இல்லையே அது மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே அதானே இருக்கோ என்னவோ சொல்ல போகிறேன்னு பார்த்தேன், இதான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஜேகே வேறு கலாய்ச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஏன்டா நீ வேறு சொல்லும்போது சரி யார் மேலே க்ரஷ்ஷு பிளைண்டிட்டு எதுவுமே இல்லை சொல்லி நீங்கள் கத்துறீங்க. அது போதும், அதை எதுவும் இல்லாமல் அது மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அப்புறம் என்ன வாயை மூடுவாயன்னு சொல்லிட்டுருக்காங்க. நடுராத்திரி 12 மணிக்கு உங்கள் அம்மா வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இந்தாங்க சம்மந்தி சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறதும், அவங்க வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை வந்து தட்டில் வச்சு இவங்களுக்கு கொடுக்குறதும், உங்கள் 4 பேருக்கும் டே என்னடா பண்ணுறாங்கன்னு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் ஹாப்பி தான், ஓகேவா, பேரண்ட்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. செம்ம ஹாப்பியாக குதூகலமாக இருக்கான். உங்களுக்கு தான் ஐயோ இது சிடுமூஞ்சா சொல்லிட்டு இருக்குது. ஜேகே செம்ம வைனு, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த இப்போ பெஸ்ட்டு அண்ணியாக போகிற சொல்லிட்டுருக்கான். இங்கே கொன்றுவேன் ஜேகே உன்னை சொல்கிறீங்க. அவனே என்ன அண்ணி அந்த மாதிரி சொல்கிறான். இங்கே உன்னொரு வாட்டி அண்ணி நான் பேச மாட்டேன் ஜேகே சொல்லிட்டுருக்கேன். அவன் சரி விடுவாயினே சொல்கிறான். உடனே வந்து ஜிம்மின் வரான். அவன் மங்க ஏதாவது ஸ்கோரிங் பண்ணல. அவன்ட்டு அப்புறம் தங்கச்சின்னு இப்போ ஒரிஜினல் தங்கச்சியாகவே மாறிட்டேம்மா அது மாதிரி சொல்கிறான். பாரு ஜிம்மின் அவ்வளோதான் உன்னை சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை கடிச்சு வச்சுருவேன் ஜிம்மின் ஒழுங்காக ஓடிட்டு சொல்கிறீங்க. ஜிம்மினோ சரி விடு சொல்லிவிட்டு ஜிம்மினும் வந்து போயிட்டான். உங்களுக்கு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறதுனே தெரில, டயர்டாக வேறு இருக்கா. சரி 12 மணி ஆகிடுச்சு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் வீட்லேயே ஸ்டே, ஓகேவா. என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியும் நைட்டில் நீ தூங்க போகிறதில்ல, நீங்கள் எல்லோரும் பேசி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுங்க சொல்லிவிட்டு ஒரு ரூம் இருக்கும், ஓகேவா. அது எப்போ விமீன் குக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு விமீன் குக்கெலாம் வந்து ஜாலியாக விளையாடி பார்ட்டி பண்ணுறதுக்காக ஒரு ரூம் இருக்கும். அங்கே வந்து பெட்டெலாம் இருக்குது, ஓகேவா. இங்கே படுத்துக்கோங்க சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அந்த ரூமை இது பண்ணிட்டு உங்கள் கையில் உங்களோட நைட் ட்ரெஸ்ஸை மட்டும் கொத்து உள்ளே துரத்தி விட்டாங்க. போய் தொலை அப்படின்ட்டு நீங்கள் அம்மா அது மாதிரி சொல்கிறீங்க. சாப்பிடுச்சிருவோன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் வாயை மூடிக்கிட்டு அப்படியே பப்பி ஐஸோடு உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்குது, அந்த ரூம்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட பெட்டில் மேலே ஏறி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு தூங்கலான்னு பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு உங்கள் மேலே படுத்துட்ருப்பீங்க, கீழே படுத்துட்டு குதின்னு குதிக்கிறான். உங்கள் மேலே ஷேக் ஆகுது உலகமே. ஐயோயோ சாக போகிறோமான்னு பார்த்துட்ருக்கீங்க, நிலம் நடக்குமா குயிக்கான்ட்டு. அப்புறம் பார்த்தா என்னடா நீ சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உடனே வந்து கீழே வந்து படுறி சொல்கிறான். நீங்கள் தூக்கம் வந்து சொல்கிறேன். கொட்டு வாங்க வாயினே பேச தானே இங்கே விட்டாங்க, இங்கே பாரு அப்புறம் அடி வாங்க சொல்லிட்டு சொல்கிறான். அடி வாங்குவேன் என்ன உரிமையில் அடிக்கிற சொல்லிட்டு நீங்கள் எங்கள் பொண்டாட்டி ஆக போகிறீங்க மேடம் சொல்லிட்டு சொல்கிறான். ஐயோ அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ சும்மா நிச்சயம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு கர்டசிக்காக தான் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் மாற்றிருப்பாங்க. ஒன்றும் பொண்ணு பார்க்கறது நிச்சயதார்த்தம் எதுவுமே பண்ணல, ஓகேம்மா, நிச்சயம்லாம் சும்மா ஒரு கர்டசிக்காக தான் மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜேகே வந்து உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்கும், கண்ணு கூட தெரியாது, கீழே ஊழ போயிட்டுருப்பீங்க. ஜேகே தான் உங்களை பிடிச்சிட்ருப்பான். வீக்கு காண்டாவது கையெடு ஜேகே சொல்கிறான். ஏன்னா ஜேகே கட்ட உங்கள் ஹிப்பில் கை வச்சு பிடிச்சிட்ருப்பான். கையெடு ஜேகே சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அவள் கீழே விழுந்துடுவாடா சொல்லிட்டு ஜேகே வந்து கிட்ட சொல்லும்போது வந்து ஜேகே கையை அப்படி ஃபோர்ஸை தட்டி விட்றா. தட்டி விட்டுறதுக்கே நீங்கள் கீழே விழுந்துருப்பீங்க. அப்படியே கீழே விழும்போது உங்களை செம்ம கேட்ச் பிடிக்கிறான். அவள் தான் உங்களுக்கு ஓந்த எதில் வியை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கழுத்தை போட்டு அப்படி நெரிச்சு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐயோ என்னை சாவடிக்க பார்க்குறானே இந்த படுபாவி சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்று இப்போ நீ தானே சாவடிக்க பார்க்குற, கழுத்தை விடுறியா சொல்கிறான்.
இப்போ நான் ஒன்றும் சாவலையா சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு பெருமூச்சு வருது, ஷபா அப்படின்ட்டு. உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஐப்பா சாவலையை பொஸ்டானே சொல்லிட்டு. உங்களை தூக்கிட்டு இருந்துப்பாங்க. அப்படியே ஒரு 2 வாட்டி மேலே கீழே தூக்குறான். அப்போ தூக்கும்போது வெயிட்டாக இருந்தால் இப்போ என்ன வெயிட்டே இல்லை சொல்லும்போது ஒன்று ஜிமின் கலாய்க்கிறான். எல்லாம் மேக்கப் மச்சான் சொல்லும்போது, ஓ மேக்கப் 40 கிலோ போடுவியா சொல்லிட்டு வேற கலாய்க்கிறான். நீங்கள் இறங்கிட்டு தள்ளு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்களை இந்த பக்கம் கீழே படுக்க கூப்பிட்டுருப்பான். பார்த்தா நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் பார்த்துட்டீங்க. ஜேகேவும் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போயிருப்பான் நீங்கள் விழுந்ததுக்கப்புறமா. நீங்கள் அங்கே போய் பார்த்து கடுப்பில் உட்காந்துட்ருக்கான். அப்புறமா வந்து சரி ஓகே எதாவது பேசலாம் விளாட்லாம் சொல்லிட்டு அவங்க 3 பேரும் எதோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கத்துறீங்க, டே தூக்கம் வந்துடா தூங்க விடுங்கடா எருமை மாடுங்களா சொல்லிட்டு. சரி ஓகே தூங்கட்டும் சொல்லிட்டு தூங்குறீங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை தூக்கிட்டு அவங்க கூட படுக்க வச்சுக்கிறாங்க, ஓகேவா? அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேவாங்கன்னா அவங்கள வந்து தூக்கி அவர் பக்கத்தில் ஜேகே பக்கத்தில் பார்த்துட்ருப்பீங்களா, அவர் பக்கத்தில் படுக்க வச்சிட்டாரு. பெட்ஷீட் போற்றி விட்டு அவர் அப்படி பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு முழிப்பு வருது, நம்ம எங்கடா இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து உங்களை பார்த்துட்டே படுத்துட்ருக்காரு. நீங்கள் கண்ணை மூட்டு திறந்து பார்க்குறீங்க, பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி தான் படுத்துட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டும் இருக்கார். உங்களுக்கு ஐயோ பைத்தியத்துக்கு மாட்டிக்கிட்டேன் அது மாதிரி சொல்லிட்டு தான் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் பார்த்தா அவன் ஒரு 1/2 அன் ஹவர் பார்க்குறீங்க, நல்லா தூங்கிட்டாமல் எப்படியே எழுந்துச்சி மேலே போய் பார்த்துட்டீங்க, ஓகேவா? அண்ட் ஆக்சுவலாக இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு தோணின கதையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ஒரு கதை தோணுச்சு, ஓகே நைட் மேர் மாதிரி முடியலான்ட்டு. இந்த கதையோட எண்டிங் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது, ஓகேவா? ஏன்னா இது ஒரு ஹாரர் நைட் மேரான கதை, ஒரு ஹாரரான நைட் மேர், அதாவது நைட் ட்ரீம், ஓகேவா? அதான் அந்த கதை. ஸோ 1 ஷாட்டில் முடிக்கலான்னு பார்த்தா 2 ஷாட்டில் முடிச்சிடும். ஓகே பாய்.